நம்ம மல்லி சீரியல்களில் நம்ம வெண்பா குட்டி நம்ம மல்லி மேலே வச்சிருக்கிற பாசம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ராஜேஸ்வரி அந்த சுடர் அந்த நிஷான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம வெண்பாவை மாற்றணும்னு நினச்சா கூட நம்ம வெண்பா குட்டி மாறவே கிடையாது. நம்ம மல்லி மேலே அந்த அளவுக்கு வந்து உயிராக இருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம விஜயை கூட ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சுடர் வந்து ஏமாத்திடுறாங்க. நம்ம விஜய் சாரை பாசம் காட்டுற மாதிரி அழுது புலம்பி எப்படியோ வந்து நடிச்சிடுறாங்க. ஆனாலுமே நம்ம வெண்பா குட்டி அது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டிக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. அந்த சுடரை பார்த்தாலே நம்ம வெண்பா குட்டிக்கு பதினெக்க ஆக மாட்டேங்குது. அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கிட்ட கேட்காம எதுவுமே நம்ம வெண்பா குட்டி பதினெக்க பண்ணுறது கிடையாது. உண்மையிலேயே நம்ம வெண்பா குட்டி சூப்பர் கிரேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம மல்லிக்கு ஆறுதலாக இருக்கிறது இப்போதைக்கு நம்ம வெண்பா குட்டி மட்டும்தான். நம்ம விஜய் சார் என்ன தான் இருந்தாலுமே நம்ம மல்லிக்கிட்ட பாசமாக இருந்தாலுமே நம்ம மல்லியை பதினெக்க வாய்ப்பாக தான் நடத்தினாலுமே நம்ம விஜய் சார் வந்து அந்த பக்கம் சுடரையும் அதாவது அந்த ரேணுகான்னு நினச்சிட்டு இருக்கார் இல்லையா, அவளையும் பதினெக்க விட முடியாமல் அவளையும் ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம மல்லியையும் பதினெக்க ஒரு கையில் பிடிச்சி ரெண்டு பக்கமே பதினெக்க இருக்கிறதுனால நம்ம மல்லிக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வெண்பா குட்டி அந்த சுடரை தன்னுடைய அம்மாவாக நினைக்காம அந்த சுடர் அந்த ரேணுகாவை பதினெக்க அம்மானு நினைக்காம நம்ம மல்லியை தான் பதினெக்க முழுக்க அம்மான்னு நினைக்கிறாங்க. எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் போதும், எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் வேணும், எனக்கு வேறு எந்த அம்மாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார்கிட்டலாம் சொல்லும்போது நம்ம மல்லிக்கு கண் கலங்கிடுது. நம்ம மல்லி இத்தனை நாள் வந்து நம்ம வெண்பாவை வந்து வளர்த்தது வீண் போகலை, நம்ம வெண்பா மேலே வச்சு பாசம் வந்து வீண் போகலைன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பதினெக்க அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி முடிவு எடுத்திருக்கிற மாதிரியே நம்ம மல்லி சொன்ன மாதிரியே கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து நடக்க போகிறது கிடையாது. இந்த ராஜேஸ்வரி அந்த நிஷா அந்த கதிரேசன் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மல்லியோடைய வாழ்க்கையை அடியோடு வந்து குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி எல்லாம் பிளான் போட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சுடர்மை பதினெக்க எப்படியாச்சும் விஜயோடைய கையால் தாலியை வாங்கிட்டா அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நிரந்தரமாக வந்து தங்கல் போட்டுடலாம். நம்ம மல்லியை பதினெக்க ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டை விட்டு வெளியே விரட்டலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவ வந்து ரேணுகா கிடையாது, சுடர் இவ சுத்த வந்து ஏமாற்ற வந்திருக்கா, நம்ம குடும்பத்தோடைய வாழ்க்கையை வந்து அழிக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். அவள் உண்மையான ரேணுகா வந்தால் இந்த ரேணுகா சொல்லவே தேவையில்ல. அதாவது நம்ம விஜய் கூட எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மல்லியை பதினெக்க எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவள் வந்து சுடர்னு விஷயம் தெரிஞ்சதுனால தான் நம்ம மல்லி பதினெக்க போராட போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த கல்யாணத்துக்கு நம்ம விஜய் சார் வந்து சம்மதம் சொன்னதுமே பதினெக்க நம்ம மல்லி வந்து அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நான் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பதினெக்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி அதுக்காக எவ்வளோ போராட்டத்தை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக இந்த சமயத்தில் நம்ம அன்னபூர்ணியமாக நம்ம மல்லிக்கு நம்ம மல்லியோடைய அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணால் ரொம்பவுமே எனக்கு நல்லாயிருக்கும். நம்ம மல்லி அந்த கடவுளை நம்புற மாதிரியும் நம்ம விஜய் சாரை நம்புற மாதிரியுமே கண்டிப்பாக இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது. கல்யாணம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இந்த சுடரை கையிலே வந்து பிடிக்க முடியாது. அதே சமயத்தில் நம்ம மல்லியை அந்த ராஜேஸ்வரி ரொம்ப ஈஸியாக பதினெக்க விட்டு தள்ளி வச்சுருவாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கும் நம்ம விஜய் சாருக்கும் இடையில ஒரு விரிசல் விழுந்த மாதிரி வந்து ஆகிடும். நம்ம விஜய் சாருக்கு அது வந்து புரியாது. நம்ம விஜய் சார் வந்து எல்லாமே வந்து சாதாரணமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. தாலி தானே ஏற்கனவே கட்டினது தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சுடருடைய பிளான் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது இல்லையா. கூடிய சீக்கிரம் அது எல்லாத்தையுமே நம்ம மல்லி படம் போட்டு காட்டி நம்ம விஜய் சாருக்கு புரிய வைக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்